திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம். வாழ்வில் பிரச்சனை வருவதும் அதை தீர்ப்பதும் பெற்ற ஞானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற பயிற்சியை தரும். உனக்கு தந்திருக்கும் ஞானத்தை நீயும் சிறப்பாக பயன்படுத்துவாய். கவலைப்படாதே. நீ எந்த அளவிற்கு என்னிடம் மனம் உருகி வேண்டினாயோ அதைவிட 2 மடங்கு வேகத்தில் உன் பிரச்சனைகள் தீரும். உன்னை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆரோக்கியத்தில் அடுத்தடுத்து முன்னேற்றம் வரும். பொருளாதார முன்னேற்றம் வரும். ஒவ்வொரு தீர்வையும் உன் மனதின் வழியே நான் தருகிறேன். அந்த மனதின் நேர்மறை குரலை மட்டும் கேட்டு செயல்படுத்து. நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடுகிற காலம் இதுவே. இதில் நேரும் அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ வினை ஆற்றாமல் அதனை அமைதியாக கடந்து செல். மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறே செய்யாமல் விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாய வலையில் சிக்கிக்கொள்வாய். எனவே இப்போதே சொல்கிறேன், கவனமாக இரு. அப்பா, நான் உனக்கு முன்கூட்டியே அறிவுரை வழங்குவேன். உன் மனதை சிக்க வைக்க சூழல் முயலும் போது இது என்னை சிக்க வைக்க முயலும் மாய வலைதான் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடு. உன்னால் முடிந்ததை குறைவின்றி செய். ஈசன் என்னை அறிவார். என்னால் மற்றவர் விமர்சனங்களை கடந்து செல்ல முடியும் என்று பதிவிடு. விமர்சனம் வெற்றியாக மாறும். பயப்படாதே. நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது. நீ இவ்வளவு நாள் கேட்ட விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும். இன்று உன் மனத்தில் உறுதியும் வாழ்வில் வசதியும் பிறக்கும் நாள். ஈசனின் அருள் உன் வாழ்க்கையை சீரமைக்கும் சக்தியாக நடக்கிறது. இழந்த நம்பிக்கைகள் மீண்டும் மலரும். நாள்தோறும் உனக்கு புது பொலிவும் புது பொருளும் சேரும். இனி உன் வாழ்க்கை முருகன் அருளால் ஓடும் ராஜயோக மார்க்கம் உன் மனதுக்கு நிம்மதியை தரும். மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன. விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய். இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும். நல்லதே நடக்கும். தந்தை இல்லாமல் பிள்ளை தவிப்பது போல நான் இல்லாமல் இந்த உலகில் எப்படி வாழ முடியும் என்று நீ துடிப்பதை நான் காண்கின்றேன். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நிழலாக பயணிக்கின்றேன். உன்னுடைய அடுத்த கட்ட பயணங்கள் குறித்து நீ பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எடு. நான் உடன் இருக்கின்றேன். உன் வழித்துணைக்கு யார் வேண்டும் என்று நீ மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டும். யாரை பற்றியும் உனக்கு குழப்பம் வேண்டாம். உன் மனதுக்கு பிடித்த செயல்கள் மூலம் நிம்மதி பெறு. உன்னை நான் நம்புகிறேன். உனக்கு தேவை என்பதை தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஏன் கண் கலங்குகிறீர்கள்? மனம் தளராதீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். முடிவு அப்பன் சிவபெருமானுடையது. எவனாலும் உங்களை வீழ்த்த முடியாது. அப்பன் சிவபெருமான் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார். என்ன பார்க்கிறாய்? இன்று உனக்கு பிடிக்காத ஒன்றை யார் சொன்னாலும் என்ன ஆனாலும் செய்யாதே. அப்படி செய்தால் நீ ஒன்றும் உயர்ந்து விடப்போவதில்லை. உனக்குள் நீயே உன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறாய் என்பதை நீயே உணர்வாய். அதனால் எதுவும் செய்யாமல் கூட இரு. அதுவே இன்று சிறந்தது. இனி அழுவதற்கோ கவலைப்படுவதற்கோ அவசியமில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலமும் கடந்திருக்கும். அப்போது வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை. உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கான பரிசு இந்த வாழ்க்கை உனக்கு தரவில்லை என்று வருந்தினாய் அல்லவா? அதை நான் உனக்கு தரப்போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. எப்போது உன் மனம் கவலையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக இருக்கிறதோ அப்பொழுது அது உன் கையில் வந்து சேரும். உனக்கான பரிசை நான் உருவாக்கிவிட்டேன். மனதை மகிழ்ச்சியாக வைத்து அதை பெற்றுக்கொள். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை கடுமையாக சோதிக்கலாம். அப்போது இதுதான் முடிவு போல இருக்கு என்று தோன்றலாம். ஆனால் அப்போதுதான் சிவபெருமான் உனக்காக புதிய வாய்ப்பையும் புதிய வாழ்வையும் ஆரம்பிப்பார். அவனை நம்பும் முடிவில் நல்லதைத்தான் தருவார். வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் சொந்தங்களை நம்பாதே. வசதியாக இருந்தால் வாழ்த்தி பேசுபவர்கள், வறுமையில் இருந்தால் தாழ்த்தி பேசுவார்கள். கவலைப்படாதே. எப்போதும் உன்னுடன் நான் இருப்பேன். உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் எதிர்காலம் வசந்த காலமாவது உறுதி. நம்பிக்கையை இழந்து விடாதே. இது என் சத்திய வாக்கு. எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன். சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான். கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன். நிம்மதியை தருவேன். நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். கவலைப்படாதே. நல்லதே நடக்கும். எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது. நினைவில் நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று புரிந்து கொள். நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்துவிட்டது.
சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருப்பின் சிறப்பான வாழ்க்கை அமையும். ஈசன் அருள் கிடைக்கும். எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே. மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். என்னுடைய ஆசி என்றும் உனக்கு உண்டு. நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. மனதளவில் எவராலும் உங்களுக்கு வலி ஏற்படுத்த முடியாது. நீங்கள் தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர் செயலாக வலியை உருவாக்குகிறீர்கள். ஒரு நாள் வலியோடு போகும், மறுநாள் வெறுத்து போகும், சில நாட்களில் பழகி போகும். சிறிது காலம் பொறு, துன்பம் போக்க மருந்தாக நான் வருவேன். உன் அப்பன் ஈசன். நீ தடுமாறி விழுந்து விட்டேன் என்று புலம்புகிறாய். ஒன்றை நினைவில் கொள். உன் தடம் மாறாமல் பல ரூபங்களில் வந்து உன்னை காத்து நிற்பது உனக்கு புரிகிறதா? கண்களை மூடி சிறிது யோசித்துப் பார். தினந்தோறும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் மற்றும் பல உருவில் வந்து உனக்கு வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறேன். நீதான் விழிப்பு நிலைக்கு வந்து நான் காட்டும் வழியில் நடக்க வேண்டும். உனக்காக நான் இங்கே இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். மற்றவர் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும், நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும், எப்போதும் உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என் மனதில் உண்டு. உனக்காக நான் எப்போதும் இருப்பேன். நீங்கள் கீழே இருக்கும்போது உங்கள் கையை பிடித்துக்கொண்டு மேலே அழைத்து வர நான் இருப்பேன். நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், உரிமை இல்லாத நட்பும் யாரும் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று நிம்மதி கொள். என் பக்தர்களுக்கு என்றும் முடியாது என்பது ஒன்றுமில்லை. என்னை நம்பி முயற்சி செய்தால் எல்லாம் முடியும். நான் முடித்து காட்டுவேன். என் சோதனையை சந்தித்தால்தான் சாதனை. என்னை மனதில் நினைத்து தைரியமாக செயல்படு. உனக்கு வெற்றி நிச்சயம். என் அன்பு குழந்தையே, தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கிறாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலே நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே. நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை வாழ வைப்பேன். ஈசனை நம்பியவர் தோற்றதில்லை. வெற்றி உமதே. கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். ஆழாதே. தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே. ஏனெனில் உன்னுடைய கவலைகளை போக்கவே நான் உள்ளேன். நோய் நொடிகள் நீங்கவும், கிடைக்க வேண்டிய பணம் கைகளில் சேரவும், சகல செல்வங்கள் பெருகி மிக அமைதியான வாழ்வு கிடைக்கவும் அப்பன் சிவன் மீது நம்பிக்கை வைத்து ஓம் நமச்சிவாய என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பம் வரும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். அதுதான் வாழ்க்கை மாற்றங்களை மாற்ற முடியும். ஆனால் மாற்றியவர்களை மாற்ற முடியாது. நாம் பேசாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை. நம்மிடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான். தனியாக நடக்க தயாராக இருங்கள். உங்களுடன் பயணிக்க உன் அப்பன் நான் இருக்கிறேன். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விடப் போவதில்லை. உன்னை இகழ்வதாலும் நீ தாழ்ந்து விடப் போவதில்லை. என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். மனம் உடையும் போது எந்த காரணம் கொண்டும் கலங்கி நிற்கக்கூடாது. ஏனெனில் அந்த காலகட்டத்தில்தான் நாம் பக்குவமாக செதுக்கப்படுகின்றோம். எனவே எது வந்தாலும் எது நேர்ந்தாலும் அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை பயணம் எழில் மிக்கதாகும். எதையும் கடந்து சென்று சந்தோஷமாக அமைய ஏதுவாக இருக்கும். வேலை தெரியாதவன் உயர் பதவியில் இருப்பதும், வேலை தெரிந்தவன் அடிமையாக இருப்பதும் நிகழ்காலத்தின் சாபக்கேடு. ஈசனை முழுமனதோடு நம்பினால் இந்நிலை கட்டாயம் மாறும். இது ஈசனின் வாக்கு. குறை சொன்னது யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை உன்னிடம் உள்ளதா என முதலாவதாக பார். காயங்களை சுமந்தவன் கனவுகளை இழுப்பதில்லை. கண்ணீருடன் இருப்பவன் கனவுகளை வெறுப்பதில்லை. நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியமில்லை. தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படித்தான். உன்னை விமர்சிக்கும் அனைவரும் அறிவாளியாக இருப்பார்கள் என்று நீ எண்ணிவிடாதே. முக்கால்வாசி முட்டாளாகவே இருப்பார்கள். விரும்பினாலும் வெறுத்தாலும் காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது. நீ